மீனாக்காவை கூடயே கூப்பிட்டு வந்தோம். என்னோட வலது கை அக்கா வந்து அதான் எனக்கு 2 கையும் வந்த மாதிரியே இருக்கு, இல்லைன்னா ஒரு கை உடஞ்ச மாதிரி போயிடும். அதனால அக்காவை கூப்பிட்டு வந்தாச்சு. அக்கா பக்கத்திலேயே போறதால வந்துட்டாங்க, தூரமா போறதால வந்திருக்க மாட்டாங்க. வீட்டுக்கார பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, பக்கத்திலே. அக்கா சொல்றீங்க, அவங்க கிட்ட வந்து காட்டுங்க அக்காவை. அக்கா அக்கா பக்கத்திலே போறதால வந்துட்டாங்க, தூரமா போனா வரமாட்டாங்க. அக்கா என்னோட வலது கையை கூட்டே வந்துட்டேன், இல்லைன்னா எனக்கு 2 கையும் உடஞ்ச மாதிரி இருக்கும். சமைக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஆக்சுவலா இது எந்த இடம்னா, அப்படியே பின்னாடி திரும்பி காட்டு, ஜூம்ல காட்டு. ஒண்டர்லா, சென்னை ஒண்டர்லா இருக்கு இல்லைங்க, சென்னை ஒண்டர்லாக்கு அப்படியே நேரா இங்கேருந்து நம்ம நடந்து போகிற தூரம் தான் ஒண்டர்லா. அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட போகிறோம். இங்கே வயல் சுற்றி வயல் காடு தெரியுதா, இந்த பொட்டல் காட்டில் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் சமைச்சி சாப்பிட போகிறோம். அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் மாமா விட அங்கே பாரு, வீட்டில் கூட ஒரு வேளை தண்ணிக்கார தூக்கி போட்டது கிடையாது இவரு. இன்னைக்கு பாரு, இது அவரா தலையில தூக்கி வச்சிருக்கலாம் போலயே. அதான் சொல்றேன். அப்படியே எல்லாரோடைய ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. ஹாய் எல்லாம் சொல்ல முடியாது, பாய்ல ஹாய், அவ்வளோதான். இங்க வந்திருக்கோம். அப்பா எங்கடா வாய்க்கால் இருக்கு, வாய்க்கால் எங்க இருக்கு? பைப் தூக்கி வரானமா அந்த இது இருக்குல, பைப் எங்க இருக்கா? பைப் இருக்காடா, சொட்டு பைப் இருக்குல, அதுல காத்துல போயிட்டே இருக்கு. நாங்க ஒரு பக்கம் எடுத்தா அது ஒரு பக்கம் போகுது. வரப்பு மேல தார் அந்த பையன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது நாங்க ஒரு பக்கம் எடுத்தா அது ஒரு பக்கம் போகுது. ஓகேவாமா? ஓகே. அதுல புடிச்சலாம், அத போடு. கல்லு வையா இல்ல மட்டை வையா? எது சொல்ற? ஆமா, அந்த மோட்டர் இருக்கா? மோட்டரா? ஏய் எல்லாத்தையும் எடுத்து இங்க வச்சாதான்ப்பா. இத கொண்டு வாங்க, உள்ள வை, உள்ள வை. பறக்காது. ஏய் டாக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் வைங்க. ஏய் நான் புடிச்சிட்டு இருக்கேன், சரி எல்லாத்தையும் புடிச்சிட்டு இருக்கேன். நான் புடிச்சிட்டு இருக்கேன்மா. போறமா சாயங்காலம் ஆக நல்லா இருக்கும். யாருக்கு? ஏய் வாங்க வாங்க எல்லாருக்கும் மோர். அப்பா கொடுத்துட்டு வந்து உட்காருங்க உட்காருங்க. ஒரு கிளாஸ் மோர் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். மோர் 10 ரூபாய். பா என்ன கடையை போட்டுருவோமா? மோர் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். போடா போடா கிடையாது. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க 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 10 ரூபாய் 10 ரூபாய். நீங்க 100 ரூபாய் கொடுங்க. சரி பாப்போம், குடிங்க குடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அக்கா அக்கா எல்லாரும் கூட கொடுத்துருக்கா. ஓகேவா? நான் காணுங்க வேணாம். அக்கா ஏய் அவளுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடு. இந்த அந்த அந்த கீழே போடுறாங்க, அந்த கப்பல நான் குடிச்சுக்கிறேன். ஏய் கப்பு கீழே போடுறீங்க, தண்ணி குடிக்கலாம் வேணும். என்னது? ஏய் சும்மா போடு. ஆனா இத கூட நம்ம அப்புறம் கூட எடுத்துக்கலாம். முதல்ல என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் போஸ் எடுத்து. இது வந்து உங்களுக்கு கேஷுவலா இருக்கு, வேர் பண்ணுற மாதிரி. இப்போ நான் இங்க பின் ஒன்று போட்டுக்கிறேன். சரி ஏய் நான் இதில் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் முதல் மீனை கழுவிட்டு வா, நீ நான் கழுவிட்டு வரேன். மீன் கொடு, நான் மீன் கழுவி தரேன். கொண்டா இந்தா இதில் மீன் எடுத்து. ஏ ஒரே மாதிரி போடாத, ஃபர்ஸ்ட் இந்த மீனை கழுவிட்டுட்டவா இல்லை ஒரே டைமில் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. மொத்தம் கொண்டு மீன் கழுவி தானே. vlogக்கு நம்ம பேசுறது கேட்கும் கேட்கும் மைக் ஆன்ல தான் இருக்கு. இல்ல மொத்தம் ஒண்ணா கொடிலாம், ஒரே கொடிலாம். ஒரே தான் கொடிடவா? ஒண்ணா கொடிடே வர ஸ்பீடுக்கு அப்படியே போடல. கொள்ள தெரியும்ல என்னென்ன மீனே. கொண்டா கழுவி தரேன். ஓகே மீன் கரெக்டா. சங்கரா மீன் வந்து குழம்புக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். மைக்ல கனெக்ட்ல இருக்கா? சங்கரா மீன் வந்து குழம்புக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரைக்கு வந்து வவ்வால், இது வந்து வவ்வால் கிடையாது, வாவல் மீன். இது வந்து ஃப்ரைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்குது. அடுப்பு பார்த்தா வச்சிட்டோம். நீ போய் மீன் கழுவிட்டு வந்துரு. மீன் கழுவ போறேன். ஏய் இது தூக்கி இங்க போட்டுருவாடா, இதெல்லாம் இங்க அப்படியே போட்டுருவா. என்னென்ன மீன் வாங்கிட்டு இருக்கோம்? ஏரி வவ்வால் ஃப்ரைக்கு அப்புறம் சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 3 கிலோ வரைக்கும் செய்யலாம். அது குழம்பு கொண்டு ஃப்ரை பண்ணல. ஃப்ரை எடுங்க.
அரிசி எல்லாருக்குமா? எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே பெரிய டபரா வச்சு வடிச்சு விட்டாச்சு. பிரியாணி டபரா வச்சு. காத்து அந்த பக்கம் யாராவது மம்பட்டி வச்சு வெட்டி விட்டா போயிருக்கும். பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த வரேன்க்கா கலகலன்னு கழுவிடுங்க. மீனாக்கா மீன் கழுவி கொண்டிருக்கிறார். போமாக்கா கொண்டாங்க எல்லாத்தையும் பிடிச்சி வைப்போம். போதுக்கா போதுக்கா அதுல சத்தே போயிருங்க. போதுக்கா ஆஃப் பண்றா. ஏய் ஆஃப் பண்றா. தீராம் ஆஃப் பண்ணு. இவ்வளவுதான் போடணுமா? போதும், ரொம்ப போடக்கூடாது. அப்படியா? வாங்க நான் சாப்பிடலாம். அக்கா இந்த தக்காளி எங்கக்கா? மீன் குழம்புக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். தக்காளி எடுங்க நீ. இந்த வடகத்துலயே கடுகு எல்லாமே இருக்கு. எல்லாம் வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு போடுவாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் ரெசிபி வேணா கேட்டு சொல்றேன். அதை எடு. தக்காளி எடு. அமுத்து. காத்தடிக்குது காசி மேடு காத்தடிக்குது. ஓகேவா? போதுமா தக்காளி? நான் அழுத்திட்டேன். இடம் பத்தல. போதும். புளி கூட இன்னும் கொஞ்சம் புளி வேணும். மீன் குழம்பு வைக்க இதுக்கு சண்டே ஸ்பெஷல் வீடியோ போடணும். ஆமா, இங்க இதுக்கு என்ன ஸ்பெஷல்? மீன் குழம்புல பொடி போட அவங்க அண்ணன் டேஸ்ட் பண்ண, உப்பு போட டேஸ்ட் பண்ண, குழம்பு போட டேஸ்ட் பண்ண, தண்ணி ஊத்த டேஸ்ட் பண்ணன்னு 2 பேரும் ரொம்ப ஓவரா பண்றாங்க. அம்மா ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. என்னவா? ஒரே வாழையில ஃப்ரெஷ் எடுத்துறாங்க. அப்படியே ரைனா கும்பல வந்து. அப்படியே ஏய் ஆமா ஜாலியா இருக்கு. உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க கிழிச்சிருவாங்க. சனா கைட்ல பாரு இது என்ன இப்படி இருக்கு அப்படின்றா. நல்லா இருக்குல்ல நீ? புளி கேட்டாருன்ட்டு கரைச்ச புளியவே கரைச்சு ஊத்திட்டு இருக்கா பாரு. ஏய் லூஸ் சைடுல கரைக்க வந்துகிட்டே இருக்கு. திக்கா இருக்கு. 1/4 கிலோ புளி இது. அப்படியே? ஆமா. அவ்வளோ புளி. இன்னும் கொஞ்சம் போடு. இந்தா பரவாயில்ல விட்டுருங்க. உங்களுக்கு எடுங்க. ஏன் ஃபோன்ல எடுங்க. எடுத்துட்டு கூட நீங்க மாத்திக்கோங்க. vlog தானே. ஏர் டிராப்ல ஏறிடும் புளி. இன்னும் கொஞ்சம் போடுவா. என்ன பண்றாங்க இப்ப 2 பேரும்? அதாவது சாப்பாடை வந்து டாக்ஸால பண்ணியாச்சு. அதை எப்படி வடிக்கிறதுன்னு அது மேல துணியை போட்டு அது மேல வந்து கவுத்தி அக்கா அந்த வேட்டி எடுத்துட்டு வந்தோம். எங்க வேட்டியை வேற கட்டிட்டீங்களா? அப்படியே விட்டுருங்க. இன்னும் மீனை வைங்க. எல்லாத்தையும் அங்கேயே வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு எப்படி அந்த முன்னாடி இருக்கிற சாதத்துல மட்டும் தான் வடிஞ்சிருக்கும். பின்னாடி இருக்கிற சாதம் எப்படி வடியும்? கொஞ்சம் சாச்சா வச்சா ஃபுல்லா வந்துரும். இறங்கி வந்துரும். ஏய் இதுல சிக்கன் பண்றதுக்கு என்ன கொடு? ஆமா வேற வழி இல்ல. அது அந்த பெரிய கடை எங்க? மேரினேட் பண்ணிடலாம் முதல்ல. இல்ல இப்போவே பண்ணி இருக்கா? ஃப்ரை பண்ணவா தொக்கு பண்ணவா? அதாவது செஃப்ன்றனால நிறைய வேலை இருக்கு எனக்கு. 65க்கு வந்து வீட்லயே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொன்று வந்து பெரட்டல் பண்ணணும். சிக்கன் பெரட்டல். ஆமா அதுக்கு ஏதாவது பண்ணணும். செஃப்ன்றனால எனக்கு தான் நிறைய வேலை இருக்கு. ஐயோ கை கட்டி நிக்கிறவங்க செஃப்பா மிஸ் போயிடுமா? பட்டை கிராம்பு நல்லா இருக்கும் குடி சிக்கனுக்கு. அது ஜீரணம் என்ன பண்ணாது? இறங்கி போடுங்க. ஆமா உங்க அண்ணன் மூஞ்சி இருக்கு. என்னடா ரேட் இருக்கு எல்லாரும்? சிக்கன் 2 ஆயிடுச்சுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ வந்ததே 11:30க்கு தான் கூட்டி வந்து விட்டுட்டு 12 மணிக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ்ல வந்து வீட்ல சமைக்கிறது. வீட்ல சமைக்கிறதே 2 ஹவர்ஸே பெரிய விஷயம். இந்த மாதிரி வயக்காட்டுல வந்து அடுப்பு பத்த வச்சு. ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஏஜஸ் காலத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க. டேம் ஷியர் வந்து டெய்லி ஒரு தடவை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். இந்த மாதிரி இங்க வந்து சிக்கன் சுக்கா பண்றதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் சுக்காக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வீட்லயே வந்து சிக்கன் வீட்லயே சிக்கன் வாங்கி கழுவி மஞ்சள் பொடி போட்டு கொண்டு வந்துட்டோம். இது இந்த மீனை மட்டும் போடுங்க. அது வறுக்கிறதுக்கு மேல இருக்குல கழுவி மசாலா போட்டு அது ஆமா மீன் போட்டு கொஞ்சம் மறந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆமா கொஞ்சம் எண்ணெயில மசாலா வதக்கி மீன் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா வாஷ் பண்ணி அதெல்லாம் போடுங்க.
கரெக்டாக தான் இருக்குண்ணா. வேணா ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. மசாலா போதும். கரம் மசாலா கொஞ்சம் கிண்டு. என்னம்மா கிண்டு நீயா குடிக்கறாங்க? இளநீ குடிக்கிறேன். விளையாட்டு உங்களுக்கு கவர்ல போட்டுலாம் வீட்டுல போய் சாப்பிடுவோம். சூப்பர். இடியா சர்வர். கவர்டா. கட்டி போச்சு. தாங்க. அவன் தான் கட்டிக்கறேன். சனா குச்சி பண்றா எப்படி? தள்ளிங்க மேல உள்ள தள்ளிங்க. தள்ளிங்க மேல வந்துற போகுது. ஓட்ட வழியா வருது. கொஞ்சம் தள்ளிங்க. தள்ளி உட்கார்ந்து போங்க. சனா நீ ஓட்ட வழியா குடி. போதனே குடி. தள்ளி அமரிஷ் பிடியா. இதோ மண்டையில வந்துறா. மண்டையில வந்துறியா? டவுன் இது வர. அது சின்னது. எல்லாம். நீ குடிக்கல அம்பிஷே? குச்சாங்க. ஆள் கொஞ்சம் குச்சாங்க. இல்ல டாடி குச்சி கொடுத்தோம். டாடி டேஸ்ட் பண்ணாங்க இது. எனக்கு எல்லாம் தரல. சரிடா. இந்த புடி. ஐயா அது உள்ள நல்லா இருக்குது. நான் ஒரு கவர்ல போட்டுங்க வீட்டுல சாப்பிட்டேன். படுல வாங்கி குடிச்சு பாருங்க. ரெண்டு ஒண்ணு தானே. இங்க வந்தா மொத்தமா தம்பி நல்லா மட்டும் இல்ல. ஒண்ணு வாங்க மாட்டோம்ல. சும்மா சொல்றேன். அது அம்மா என்ன மாதிரி ஏய் அவனுக்கு வெட்டறதுக்கு சொல்லி குடுறா டேய். க்ளோஸ் பண்ணி. ஏய் அவன் கை வெட்டிடுவான். அவன் கை வெட்டிடுவான். ஒரு ஆள் குத்துட்டு வா இத போய். நல்லா எள்ளி செம டேஸ்ட்ங்க. குச்சிங்களாப்பா? நான் குடிச்சேன். எள்ளி நல்லா டேஸ்டா இருக்குல? ஒரு ஆள் குத்துட்டு வா. ஒரு ஆள் குத்து. இது பத்தாது. குத்துட்டு வாடா குத்துட்டு வா. அவ்வளவுதான். இத ஊத்திடு. இத ஊத்திடு இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஒரு கை தான் இருக்குது. ஒரு கை ஏய் அவர்ல அப்படியே குடிப்பாரு நினைக்கிறேன் அவரு. வந்துச்சு ரேட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏரியா. நான் சொல்றேன். அது இல்ல இது மாதிரி ஏதாவது இடம் வந்துச்சுன்னா வந்துரும். ஹோட்டல்ல வந்துச்சுல இப்போ. ஹோட்டல்ல வந்து ரேட் ஏறிச்சு. இது கமர்ஷியல் ஆயிடுச்சு இப்போ. ஆமா இது கமர்ஷியல் லேஅவுட் சூப்பரா தங்க. அம்மா மீன் குழம்பு வைக்கிற போட்டோ எடு. பாரு. அம்மா மீன் குழம்பு வைக்கிற போட்டோ எடு. சூப்பரா. சரி அழகா இருக்கு பாருங்க. பாருங்க காட்டுங்க வீடியோல போட்டோ எடுத்தோம். அழகா தெரியா? அப்படி சூப்பரா கேமரா பாருங்க. எனக்கு போட்டோ எடுத்து வந்து எடுக்குறீங்களா? சூப்பரா மீன் குழம்பு ரெடி. கம 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 கமன்னு மீன் குழம்பு ரெடி. அது மேல வச்ச குடுங்க. நடத்தாங்க. இளநீக்காய் இல்லைன்னு இந்த மரத்துல இருந்து இளநீ எடுக்கும். அப்ப பார்த்தா ஸ்ரீராம் வந்து இளநீ எடுக்க போயிருக்கான். சொரட்டி கம்புக்கும் ஸ்ரீராமுக்கும் என்ன அம்சமா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஐடி எல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் வந்து விவசாயம் பண்ணுவோம், சாப்பிடுவோம். அவ்வளவுதான். போதும்ல. தேடி வருவாங்க. ஒரு நாள் விவசாயத்தை தேடி வருவாங்க சொல்லிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நடந்துரும் போல. ஆரோக்கியத்தை தேடி வருவீங்க. ஆனா என்ன காலையில இருந்து சமைச்சா நைட் வரைக்கும் சமைக்கணும் போல அந்த மாதிரி தான். அதான் லேட் ஆகும் போல. பட் ரொம்ப அம்சமா இருக்குடா. இடம் சூப்பரா இருக்குது. நல்ல காத்துங்க. நல்ல காத்து. சமைக்க தான் முடியல, கஷ்டமா இருக்கு. பட் நல்ல காத்து. கோடியாங்கா ஒரு கோடி என்ன வித்தா வாங்க முடியாது. என்ன ஆடு வைக்கிறதுக்கான 10 பொறுத்து வாங்க முடியாது. ஒரு கோடியா அவன் பாக்குறது எப்படிதான். இதுக்கு எங்க ஊர்ல தொரட்டி கம்புன்னு பேரு. ஆனா உங்க ஊர்ல என்னன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. இங்க 3 ஏக்கர் 2 ஏக்கர். அதுக்கு எந்த ஊர்ல என்ன வரும் கமெண்ட் பண்ணுங்க. செம்ம ரேட் தொரட்டி கம்பு. வேற ஏதோ மீன் குழம்பு இறக்குங்க. இறக்குங்க. வாங்க கல்பிகா. இளநீ குடிச்சோங்க. சூப்பரா இருந்துச்சு. மரத்துல இருந்து ஸ்ரீராமோட ஃப்ரெண்டு போடுதான். அப்படியா? ஏறினானா? நந்தினி நந்தினி இது எங்க ரசம் வைக்கிறதுக்கு கடாய் பாத்திரம் எடுத்து சொல்லி ரசம் வைக்க இந்த இருக்குல்ல வேணும். ஸ்ரீலங்கா ஒரே கடையில தோசை வீட்ல இருந்து மேரினேட் பண்ணிட்டு ஆமா அதான் சிக்கன் 65 சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டா கடையை போட்டுருவோம். எல்லாத்தையும் எடுத்து 140 ரூபா 40 ரூபா சாப்பிட்டுட்டு மிச்சமா இருக்கு. சிக்கன் இந்த சிக்கன் சொல்றீங்களா? அதுக்குமே இருக்கு. பாத்திரம் இருக்கு. ஃபில்டர் பாத்திரம் இருக்கு. இது கை கழுவுறது கொஞ்சம் தண்ணி கழுவு. எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஃபைனலா வந்துட்டு சிக்கனும் பொரிச்சு முடிச்சிட்டோம். பொரிக்கும் போதே எல்லாத்தையும் பாதி வயிற்றுல தள்ளிட்டோம். மீதி வந்து மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கோம். மீன் பொரிச்சு முடிச்ச உடனே இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஓரமா இங்க பக்கம் வெயில் வந்துருச்சு. அந்த பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு வாழையெல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்றதுக்காக தார்பாயை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட போறோம். இங்க அப்படியே லைனா உட்காந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள்
அப்படிங்கிற மாதிரி சாப்பிட போறோம். செல்லக்குட்டி இவங்க 2 பேரும் சிக்கன் 65 முடிச்சுட்டு இப்போ சாப்பாடு சாப்பிட போறது இல்லை, அப்படிதானே? ஜாலியா இருக்கா? அதான் இங்க பாருங்க, ஜாலியா இருக்கா? இது மாதிரி வந்திருக்கீங்களா நீங்க? இது மாதிரி வந்திருக்கீங்களா? வந்தது இல்லைல்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் சமைச்சு தார்ப்பா எடுத்து வந்து போட்டு உட்காந்து வச்சுக்கேன், சாப்பிட போறோம். ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு. மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, மீன் வறுவல், நந்தினியோட ஸ்பெஷல் சிக்கன் 65 சாப்பிடும் பொறுக்கும் போது நந்தினியே பாதி காலி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நந்து சனா vlogsல வரும். அதுக்கப்புறம் இது வந்து எடுத்தியா வீடியோ? எடுத்துக்க மாட்டியே? சொல்லும் ஆனா வீடியோ எடுக்காது. அப்புறம் இது வந்து சிக்கன் பரட்டல், இது வந்து நந்தினியும் அண்ணாவும் செஞ்ச சிக்கன் பரட்டல். ஆமா, இது எங்க ஃபேமிலி பரட்டல். ஃபேமிலி பரட்டல். ஆமா, ஓகே. ஏய் சாப்பாடு வை, நான் பரட்டல் வைக்கிறேன். நீ சாப்பாடு வை. சாப்பாடு எப்படி தூக்கிட்டு போய் வைக்கிறது? நான் வைக்கிறேன். அக்கா சாப்பாடு எப்படி தூக்கிட்டு போறது? நல்லா இருக்கா பாத்து மீன்? ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருந்தால மீன் வச்ச இது இந்த கலர். அப்படியா? சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா? இது மீன் சாப்பிட மாட்டீங்களா? ஆமா வாங்கிக்கோங்கம்மா. இதை வச்சு தான் பிசைஞ்சு சாப்பிடணும். நீங்கள் அடியில் இருக்க குழம்பு மட்டும் கொடு. அதான் அது அக்கா கழுவு போகிறாங்க. அனி பார்த்து வை, அவங்க ஃபிஷ்ஷு சாப்பிட்றாங்க. மீனாக்கா வாங்க உட்காருங்க வாங்க. அம்மா ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம் வாங்கிக்கோங்கம்மா, அவருக்கு இது இருக்காது. வாங்கிக்கோங்க, கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. மணி இதை பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுறேன் இதில், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம். ஏன் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அதுதான் சனாக்கு போட்டு அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுருக்காங்க. போதும் சனாக்கு போதும். சரி அம்பரீஷ் கொஞ்சம் போதும், 2 பேருக்கு இதில் ஊட்டிக்கலாம். கொஞ்சமாக வாங்கிக்கோங்கம்மா. சரி சாப்பிட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வச்சிட்றேன். இங்கே நந்தினி அந்த பெரிய இலையடா. உட்கார சொல்லு. நீங்க உட்காருங்க. நீ உட்காரு, நந்தினி வீடியோ எடுக்க சொல்றேன். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு, ரவுண்டு கட்டி அப்படியே உட்காந்தாச்சு. நான், மீனாக்கா, நந்தினி 3 பேரும் பரிமாறிட்டு இருக்கோம். பரிமாறிட்டு நாங்கள் 3 பேரும் ஸ்பெஷலாக சாப்பிடுவோம் இல்லை? ஆமாம்மா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். மீனாக்காக்கு பசின்றதே இருக்காது, உண்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, நல்ல வேலை ரசத்தை விடல. நந்தினி சாப்பிட்றியா? இல்ல 3 பேரும் உட்காரலாம். சரி அவ்வளோதான் என்னக்கா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஸ்ரீராம் என்ன வேணுமா? டெய்லிலாம் வர முடியாது. ஸ்ரீராம் ரசமா என்னது? மாசத்துக்கு ஒரு தடவை வருமா? மாசத்துக்கு ஒரு தடவை. சூப்பரா இருந்துச்சு என்னக்கா? செமையா இருந்துச்சுங்க, வேற லெவல். எப்படி நந்தினி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தது ஜாலி. கறி அடுப்பு கறியில செவந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இல்லாம இப்படி சமைச்சதே கிடையாது. ஆனா நல்லா இருந்துச்சு. ஹாப்பியா சாப்பிட்டாச்சு, பம்பு செட்லயும் குளிச்சாச்சு. அதான் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப போறோம். சூப்பரா போச்சு இந்த டே. வேகமா முடிஞ்சிருச்சுன்னு கவலையா இருக்கு. டைம் ஆயிடுச்சு, மணி 6 ஆக போகுது. சமைக்கிறதுல அரைநாள் போயிடுச்சு. சரி ஓகே. பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கு. ஆமா சூரியன் மறையுது. நாங்க கிளம்புறோம். ஆமா சூரியன் மறையுது, விசில் சத்தம் கேக்குது. 5:45 கிளம்புறோம். அதான் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு நாள் இதே மாதிரி கண்டிப்பா நாங்க வருவோம். அந்த பிரியாணி பண்ணி சாப்பிடுவோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் வந்து மே மந்த் இந்த மாதிரி வீக்கெண்ட்ல எங்கயாவது போங்க, வெளிய ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மெமரிஸ் தான், மெமரிஸ் தான் வாழ்க்கை. சரி ஓகே, பாய். ஓகே பாய், எல்லாரும் பாய்ங்க. பாய், கிளம்பிட்டோம். பாய் பாய். ஓனர் பாய், ஓனர்.